தாவேகா ஒரு 4லிருந்து 8 சீட் 25% தாண்டலாம். அவர் நிற்கிற சீட்டில் அவர் தப்பி பிழைத்து ஜெயிக்கலாம். விருத்தாச்சலத்தில் இவர் ஜெயிச்ச மாதிரி. அதை தாண்டி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஒரு 40 சீட்டில் 15 தாண்டலாம். சராசரியாக 8லேருந்து 12, இந்த ஆவரேஜோட 12லேருந்து 15 தான் அதிகபட்சம் வரலாம். அதோடு காங்கிரஸ் 4.5% சேர்ந்து மைனாரிட்டி வந்தால் ஓட் ஷேர் 22, 25 போலாமே தவிர சீட் கன்வர்ஷனுங்கிறது 10 கீழே தான் வரும். அதாவது கன்னியாகுமரியில் காங்கிரஸ் இருக்கிற செல்வாக்கு சில இடத்துல வரலாம், அது மாதிரி வரலாமே தவிர தாவேகா 2-3 சீட்டை தாண்டாது அப்போ கூட அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு போக வேண்டாம் என்று சோனியா காந்தி இன்சிஸ்ட் பண்ணி தான் நோட்டும் பேசப்பட்டு ஸ்வீட் பாக்ஸ்களும் பேசப்பட்ட திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஒரு ராஜ்யசபாவை வாங்கிக்கிட்டு 3 சீட்டுக்கு. அப்புறம் இவர் மீண்டும் இவராக ஃபோன் பண்ணார். இந்த முறை பவன் கல்யாண் பேசல, இவராக ஃபோன் பண்ணி அண்ணே நீங்கள் அப்போ சொன்னீங்களே இப்போ நான் வர முடியுமா? ஆனால் நேரடி விஜய் சைடில் இருந்து செய்யப்பட்டு விஜய் வீட்டு அருகிலேயே உள்ள பாஜகவோடு நட்பில் உள்ள ஒரு தொழிலதிபர், மார்வாடி தொழிலதிபர் மூலமாக டெல்லிக்கு தூது அனுப்பி 60 சீட்டு குறையாமல் கொடுத்தால் வருவேன் என்க. 60ங்கிறது 50 வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் சார்னு அந்த மார்வாடி சைடில் சொல்ல, அந்த தரப்பிலிருந்து 41 சீட்டில் விஜயகாந்த் 2 முறை 10% ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு.